இப்போ ஒரு 10 டேஸ்லாம் எப்படி போகுதுன்னா, ரொம்ப ஹரிபரியா போயிட்டு இருக்குது. ஓணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கடையெல்லாம் நேரத்தோட ஓப்பன் பண்ணிருவேன். இன்னைக்கு என்னாச்சுன்னா, காலையில கரெக்ட்டா ஒரு 9 மணிக்கெலாம் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டேன். பிளைட்டிங் கால் பண்ணி சொன்னாங்க. நான் வந்து ரொம்ப அவசரமா வந்துட்டு இருக்கிறேன். சீக்கிரம் பிளைட்டிங்லாம் பேக் பண்ணி வைங்கன்னு சொல்ட்டாங்க. ஸோ, அதனால அது வந்து கரெக்ட்டா உள்ளதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நான் வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 100க்கும் மேலான வெரைட்டீஸ் ரிங்கெல்லாம் இந்த தடவ வந்திருக்கு. எல்லாமே பார்க்க அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்குது. பார்த்தா டக்குன்னு யாருமே இது கோல்டு பிளேட்டடான்னு கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இந்த தடவ ஓணத்துக்கு வந்த கலெக்ஷன்ஸ் ரிங்ஸ் எல்லாமே எப்படின்னா, லைட் வெயிட், அதாவது நம்ம 1 கிராம் கோல்டு ரிங் எடுப்போமே, அதே மாரி லைட் வெயிட்டா இருக்கும். அதே மாரி கலருமே நம்ம கோல்டோட கலர் தான் குடுத்துருக்கோம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் வச்ச ரிங்லாம் வந்து 90 ருப்பீஸும், அப்புறம் நார்மலான ரிங்லாம் வந்து 80 ருப்பீஸும். எது எடுத்தாலுமே அந்த ரிங் அந்த அவ்வளோ ரேட்டுக்கு தான் இருக்குது. 100க்குள்ள நம்மளுக்கு வராது. நார்மலா ஃபேன்சியா ஒரு ரிங்கை நம்ம எடுத்தாலுமே அது எப்படியுமே 100க்கு மேலே இருக்கும். இது எப்படின்னா கோல்டு பிளேட்டட் ரிங்லாம் வந்து வெறும் அதுவும் ஸ்டோன் வச்ச ரிங் நாங்கள் 90 ருப்பீஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். டெய்லி யூஸு. வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். எப்போவும் சொல்கிற மாதிரி கோல்டு பிளேட்டட்னால வந்து நமக்கு டெய்லி யூஸ் பண்ண முடியாதுன்னெலாம் நினைக்க வேணாம். நமக்கு டெய்லியுமே இது யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ரீப்ளேட்டிங் பண்ணிக்கலாம்.